அப்படியா? சரி. உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல கருப்பசாமி என்னோட குதிரை எந்த ஊர் பேருக்கு? பெரியபாளையம் போயிடுச்சுப்பா. பெரியபாளையம் என் மகனுக்கு ஒரு வாரிசு வேணும்ப்பா அப்படின்னு என் பக்கம் வந்திருக்கிற. அப்படியேடாமான அப்படி தானே? வாரிசு ஒன்று வேணும், அதனால் நம்ம முயற்சி பண்ணினா அது கிடைக்குமா அப்படின்னு என்னை வந்து கேட்குற. கண்டிப்பாக உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் நான் கொடுக்குற கனியில் உனக்கு அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. இதை கொண்டுட்டு போய் சரி பகுதி 2 பேர்த்த சாப்பிட சொல்லு. நீ கேட்டது போல் உனக்கு நான் வாரிசுக்கு அனுப்ப உருவாக்கி கொடுத்துறேன். போ வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுடா. ஈரோடு எல்லாரும் போய் மறுபடி காலில் விழுப்பா. அப்படியா? என் வாழ்க்கையில் யார் விளையாண்டாலும் கருப்பசாமி நானும் விளையாடுவேன். அதனால் முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ணிட்டேன். யாருது இப்போ கேஸ் பிரச்சனை ஓடுது, அதனால் நீ பயப்படவே வேண்டாம். கருப்பசாமி நான் முடிவு பண்ணிட்டேன். சரியா? வாழ்க்கையில் விளையாடணும் அப்படின்னு எவன் நினச்சாலும் சரி, நான் கருப்பசாமி நான் விளையாண்டுருவேன். அதனால் நான் முடிவும் பண்ணிட்டேன். அதனால் வர என்னோடய திருவிழா ஆடி அமாவாசை வரைக்கும் ஒரு முடிவு எல்லாத்துக்கும் விட்டுட்டேன். உனக்கு ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் முடிச்சிருமா அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன்டா. அப்படி முடித்த போதும்ல நீ, அதனால் நீ எதை பற்றி யோசிக்க வேணாம். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க, உனக்கு நான் முடிச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்குற இடத்துல உனக்கு அமௌண்ட்டும் கிடச்சிடும். அதனால் நீ வர்ற வெள்ளிக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் சேலம் போயிடுச்சுடா. சேலம் என் குதிரை இப்போ என் சேலம் போயிடுச்சு. அப்படியா? என்னடா என் பிள்ளை வந்துடுமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம், அப்படியே இல்லையா? அதனால் நான் ஓடி போய் பார்த்துட்டு இருந்தார். மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டுவான். அதனால் கருப்பசாமி பார்த்தேன். நான் போய் அங்கே போய் என் குதிரை போய் பார்த்துட்டு வந்தேன். குதிரையில் போய் பார்த்ததுக்கு அவன் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு பெருசாக இன்னும் தென்பட மாட்டேதாடா. என்ன பண்ணலாம்? நான் தான் போய் பார்த்தேன். அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாள். அதனால் ஓடி போய் மறுபடியும் உன் கட்டுமனையும் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் வந்து வீடு இப்போ இருக்கிற வீடு சுத்தம் இல்லையா? அப்படியே இல்லையாடா? அப்படி தானே? அதனால் நான் போய் இப்போ சுத்தம் இல்லாதனால இப்போ அங்கேயும் போயிட்டு திரும்பி வந்துட்டேன். அதனால் இப்போ ஒரு வாய்ப்பு, ஒரு வாரம் கழிச்சு என்னை வந்து பாரு. சரியா? நீ கேட்டது போல் சரியாக வரும் அப்படின்னா அவளை நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். அது வரைக்கும் அங்கேருந்து எந்த தகவல் வந்தாலும் நீ எடுக்கக்கூடாது. சரியா? இப்போ வரைக்கும் நீ எடுக்கலை, நான் உனக்கு அதே போல் அமைச்சு தரம்போ. கருப்பசாமி என்னோட குதிரை மறுபடியும் எந்த ஒரு ஊஞ்சப்பாளையம் போயிடுச்சுடா. எனக்கு வந்து தறியில் பிரச்சனை, கடையிலையும் பிரச்சனை. அதனால் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு தீர்த்து கொடுத்துருவியா? தறியில் பிரச்சனை, கடையிலையும் பிரச்சனை. போய் காலில் வந்துட்டு அப்போ. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா திரும்பின பக்கமெல்லாம் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குமா கிடைக்காதா? அதனால் கருப்பசாமி எண்ணி ஒரு 21 நாளில் உனக்கு முடிவு கிடச்சிடும். கிட்டவா வர்ற அமாவாசைக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை மட்டும் கிட்டவா. இதை பிடி. நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் கேள்வி, நீ திருப்பி என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்கிறத நீ சொல்லு. 21 நாள் இதுக்கு ஒரு முடிவு நான் பண்ணி கொடுத்துறேன். நீ வர்ற அமாவாசைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. கிட்டவா. அப்போ அதுக்கு அடுத்த வாரம் என்ன வந்து பாரு. நீ கேட்டதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆளும் அமைச்சு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா சரியா? நான் சொன்ன டைமுக்கு என்ன வந்து பாரு. ஓடு. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. நம்ம டாக்ஸி ஓடுமா ஓடாதா? யாரா வந்து அப்படி கேட்டது? என் மகனை திருத்தணும். என்ன அப்படித்தான்டா கேட்ட? உன் டாக்ஸி ஓட்டி கொடுக்கறது வாங்கி கொடுத்ததுன்னா, அதனால் வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் எல்லாம் ஒரு சில சிக்கலெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் நமக்கு வந்து வாங்கினதும் போதும் இப்போ வச்சிருக்கிறதும் போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் ஓட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து நான் ஒரு நல்ல முடிவாக
அம்மாவாசை வரைக்கும் பொறுமையாக இரு. நான் வழக்காடி பார்த்துட்டு வந்து நீ கேட்டது போல் மகனை முழுசாக திருத்தி நான் கருப்பசாமி வாகனத்தையும் ஓட்ட வச்சு அதே மாதிரி நம்மளுக்கு உடல்நிலையும் ஒத்துழைக்க வச்சு எல்லாரும் போல் கருப்பசாமி நிம்மதியாக வாழ இருக்குன்னு வாய்ப்பு நான் முடிவு பண்ணியாச்சு. அதனால் நீ என்ன பண்ணுற, அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு, கூடயே வரம்போ. இப்போ வேலைக்கு நம்ம போகலாமா? தாராளமாக போகலாம்டா. போனேன் இந்த வாரத்தில் போகலாமா? இந்த வாரத்துலேயே நீ போகலாம். அவனுக்கு நான் திருத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன், நீ விட்டு நான் பார்த்துக்கிறேன். போ, அவனை நம்பி விட்டுடலாம். தாராளமாக விட்டுலாம். போ. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு போயிடுச்சுடா. திருச்செங்கோடு பேத்திக்கு உடல்நல சரியில்லையா? அப்படியா, சரிப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை, அப்படித்தானே? அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உண்டான தீர்ப்பு. நான் கருப்பசாமி உன் பேத்தியை என்னோட திருவிழாவுக்கு பால் கூட நீ எடுத்துடணும். நீ எதிர்பார்த்தது போல் திருவிழா முடிஞ்சு அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நாளுக்கு நாள் அவளுக்கு சரி பண்ணி கொடுத்து முழுசும் குணப்படுத்தி கொடுத்தா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, இப்போ வந்து அப்படித்தான் இருக்கும். 10 நாளைக்கு அப்படி இருக்குது, 10 நாளைக்கு இப்படி இருக்குது. என்னும் பயப்பட வேண்டாம். நான் கொடுத்த கனியை கொண்டுட்டு போய் அங்கே சேர்த்திடு. நீ கேட்டது போல் உனக்கு அமைச்சு தரேன். அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி துருவா பழக்காடி பத்தில் ஊருக்கு பேர் எந்த ஊர்? கோபி வச்சு. கோபி என்னடா நம்ம வேலையில் நமக்கு வந்து பிரச்சனை வர்ற மாதிரியே கண்ணுக்கு தென்படுதா இல்லையா? அது தென்பட்டாலும் கருப்பசாமி நான் போட்டு கொடுத்த வேலை, அதில் எந்த இடைஞ்சலும் வராது. நம்மளை பகைச்சிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான். அதனால் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நீ நினச்சது அங்கே நடந்துடும். அப்படி நடத்தினா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கடனை கட்டணும், கட்டாய கடனை கட்டிடலாம். குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். ஆடி ஆவணியும் போது புதுசாக ஒரு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ், என்ன தொழில் பண்ணுறேன் அந்த தொழில், அந்த சம்மந்தப்பட்ட தொழிலில் ஆஃபீஸ் நம்ம போட்டுறோம். அதை நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டேன்னு. பொருளாதார தட்டுப்பாடு என்றைக்கும் வராது, நான் கருப்பேன் இருக்க வரைக்கும். இப்போ வருதா? மிச்சம் வைக்க முடியாது, இருந்தாலும் கடன் தேவையான அளவுக்கு நான் கட்டி கொடுத்துட்ருக்கேன். இருக்கா இல்லையா? அதே மாதிரி அமைச்சு தரம்போ. அம்மா வசிக்கண்ணை வந்து பாருப்பா. என் குதிரை துருவா எந்த ஊர் போயிடுச்சு? விருதுநகர் மாவட்டம் போயிடுச்சுப்பா. கருப்பை ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை பார்த்ததில் என்னடாமான நமக்கு வந்து யாரும் சப்போர்ட் இல்லை. நான் கருப்பசாமி உனக்கு நான் சப்போர்ட் இருக்கேன். நீ எதிர்பார்த்தது போல் முழுசும் அப்படி அவனையவே கட்ட சொல்லலாமா? என்ன பண்ணலாம்? எது கேட்டாலும் மண்டை ஆட்டக்கூடாது, அப்படி தானே? என்ன கொண்டு வந்திருக்க? கொண்டா, அப்படியே கொண்டா. இதை கொண்டு படியில் வைப்பா. இங்கே வா, இதை கொண்டு படியில் வை. எனக்கு சுருட்டில் போடு, கண்ணுக்கும் வரக்கூடாது. போட்டால் ஒரே முட்டை போட்டக்கூடாது. போய் காலில் விழுந்துட்டு வாப்பா. அதனால் கருப்பசாமி சரிப்பா, நீ என்ன சொல்கிறியோ அப்படியே நான் சொல்லிடுறேன். இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் அப்படின்னா அவனைவே முன்னாடி வர சொல்கிறேன். வந்து நீ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவனைவே உனக்கு கட்டியும் கொடுக்க சொல்கிறேன். உனக்கு வருமானம் போட்ட முதல் வெள்ளாமையில் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு எடுக்க கொடுத்து பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் போதும்ல. மறுபடியும் போய் காலையில் வந்துட்டோம். அதனால் பொருளாதார தட்டுப்பாடு முழுசும் இருக்காது. நாளையிலிருந்து நீ கேட்டது போல் இப்போ நான் காசு கொடுத்துட்டு போகிறேன். இன்னையிலேருந்து கிட்டவா, பொருளாதார தட்டுப்பாடும் வராது. நான் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்துக்கு என்றைக்கே உன் கூட வந்துடுறேன். உனக்குள்ள பிரச்சனை இன்றைக்கே தீந்துடும். அப்படி அமைச்சா போதுமா? 3 மாதம் பொறுமையாரு. நீ கேட்டது போல் அவனே வந்து முன்னாடி வந்து கட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருவான். இப்போ 3 மாதத்துக்கு எந்த முயற்சி எடுக்க வேணாம். இப்போ கொடுக்க வேண்டாமே, நீ கேட்கவே தேவையில்லை. அப்படி கொடுக்கலாம்னா நானே உனக்கு சொல்லியிருப்பேன். நீ அட்வான்ஸ் கொடுத்துரு அப்படின்னு. இப்போதைக்கு அது உத்தரவு இல்லை. நீ கேட்டது அந்த இடத்துக்கு பாதுகாப்பு பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம்டா. நீ அதை பற்றி கவலைப்படாத. நீ இப்போ அது வேலைக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது. இப்போ என்ன சொன்னேன்? பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது. இப்போதைக்கு நீ போகலாம் வேலைக்கு. அம்மா வசிக்கு என்னை வந்து பார், கூட வரம்போ. வெயிட் பண்ணி பாட்டுப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சுடா. நம்ம புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம்னு கூட முயற்சி பண்ணணும். அது கை கொடுத்துச்சா? பெருசாக எதுவுமே என் கண்ணுக்கே தென்பட மாட்டேங்குது.
புதுசாக ஒரு தொழில், அப்படித்தானே? அப்படியே இல்லையடாமான போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் கருப்பசாமி பார்த்ததில் நம்ம நினச்ச மாதிரி என் மகளுக்கு வந்து கிராண்டாக பண்ணி முடிச்சிட்டான். அது வேணா பண்ணிட்டான், அதிலிருந்து இன்னும் மேடேற முடியலையா? கிட்டவா இன்னும் மேடேற முடியல, அப்படியே இல்லையா? புதுசாக ஒரு பொடி எல்லாம் தயார் பண்ணி அப்படியே கொடுக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணோம். அது எப்படி போயிட்டுருக்குது? இப்போ நான் அதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட. நீ கொண்டாந்து நான் புதுசாக ஒருத்தன் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கிறா, அவன் மூலியமாக நான் ஒரு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பலன் கொடுக்காதுப்பா. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் வேணாமடா, உனக்கு ஜாப் நீ நினச்ச மாதிரி வயசாகி போச்சு, நம்ம கிடைக்குமா எதிர்பார்த்ததுன்னு நீ கேட்ட. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிவிட்டேன், உனக்கு ஒருத்தங்கிட்ட அடிமை தொழில் தான் போகணும் அப்படின்னு. இப்போ அது நடக்கல, இப்போ நீ ஜாப்பு கிடச்சிருச்சு, போய் காலில் விழுந்துட்ட ஓடு. அப்படியா? அதுவும் ஒரு பிடிப்பு இல்லாமல் போயிட்டுருக்க, அதுவும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது. அதில் சிக்கல் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நான் கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. நீ இருக்கிற உனக்குள்ள கடன் நான் கருப்பசாமி சீக்கிரமாக கட்டி கொடுத்து நமக்கு சுயமாக நம்ம சம்பாரித்து எல்லா கடனையும் கட்டி சந்தோஷமும் நான் வாழ வச்சு கொடுத்துறேன். கிட்டவா. வேலை இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஹைதராபாத்தில் ஒரு 15 நாள் எங்கள் வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிருக்காங்க. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. பொண்ணோட இது வந்து கொஞ்சம் அவங்க மாமியார் வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி. நான் சொன்னதை மட்டும் செய். இப்போ தொழிலுக்கு உத்தரவு உன் மகளுக்கு நீ இப்போ சொல்லவே வேணாம், நீ அம்மா வாசிக்கு வா. உத்தரவாச்சு அப்படின்னா உனக்கு நானே கூப்பிட்டு சொல்லிடுவேன். சரியா? நீ கேட்டதோடு இப்போ நான் பார்த்து கிராண்டாக திருமணம் பண்ணி வச்சேன். அப்போ அவள் வாழ்க்கைக்கு நான் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியுமில்ல. நீ அம்மா வாசிக்கு வா, உனக்கு நானே கூப்பிட்டு சொல்கிறேன். போ கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் ஓட்டல் தொழில். யார் ஓட்டல் தொழில்? கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நான் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான். ஆன முன்னேற்றம் போட்ட முதல் எடுக்க முடியுமா? பெரும்பாடாக இருக்குதப்பா. அப்படியே இல்லையாப்பா? அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் மறுபடியும் குதிரையை பார்த்துட்டு வந்துடுறேன், மறுபடியும் போய் காலில் வந்துட்டு வா. அதனால் போட்ட முதல் எடுக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கையை அமையணும். அதனால் எல்லா கோவிலும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டான். அப்படித்தானே? சரி, இதையும் போய் ஒரு எட்டு பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வந்திருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஒன்றை நாளாக அறுத்து போட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் போட்டுரு. நாளையிலேருந்து போட்ட முதல் எடுக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு தந்துடுறேன். நான் தான் சொல்லிட்டேனே, போட்ட முதல் எடுக்கணும்னா அது கஸ்டமர் இல்லாமல் எப்படி வியாபாரம் பண்ணுவேன்? அதுதான் இப்போ நானும் சொன்னேன். போட்ட முதல் சும்மா எப்படி வியாபாரமாக நீ சொல்லு, ஆகாதில்ல. அதனால தான் சொன்னேன், போட்ட முதல் வியாபாரம் ஆகணும், கட்டாயம் நான் கருப்பை அமைச்சு தந்துடுறேன். அதனால் உன்னை கொண்டுட்டு போய் ஒன்றை நாளாக அறுத்து போட்டுரு, ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் போட்டுரு. நாளையிலேருந்து உனக்கு மாற்றத்தை கருப்பை அமைச்சு தரேன். வர்ற வெள்ளிக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் ஆதியூர் போயிடுச்சுப்பா. ஆதியூர் தண்டனை கொடுக்கணும், கொடுத்துடலாமா? அதில் உனக்கு எந்த வித தடுங்களும் கடைசியே வந்து அழுதுட மாட்டீங்க. சரி, நானும் முடிவு பண்ணிட்டேன், தண்டனை கொடுத்துடலாம்னு. ஐயோன்னு போய் உதவி பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? தவற மாட்டேன். நான் அதெல்லாம் கேட்கல. நீ தண்டனை கொடுக்கணும்னு என்னை வந்து கேட்க வந்திருக்கீல்ல. இப்போ நான் தண்டனை கொடுத்துட்றேன், நீ வந்து ஐயோன்னு போய் அழுதுடக்கூடாது. அழுக மாட்டேன், போய் மறுபடியும் காலமிட்டு வா. சரி, அப்படியா? சரி, அதனால் இப்போ தண்டனை கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை இதை வச்சுட்டு இதை மட்டும் தனியாக வச்சுக்க, அதை முடிஞ்சு வை. இதை மட்டும் கையில் வாங்கு, இதை மட்டும் தனியாக வச்சுக்க. வச்சுட்டு என் பேரை சொல்லி அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். வாய் கொள்ளாத வார்த்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்கா, அதனால் கருப்பசாமி தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துரு. அந்த இடத்துல தூவி மட்டும் விட்டுரு. சரியா? அந்த எல்லையில் கொண்டு வீசிடு. நான் கருப்பசாமி அடுத்த ஒரு 12 மணி நேரத்தில் இருந்து நீ கேட்டதோட அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எண்ணி 8 நாள் தான். 8 நாளுக்குள்ளே உனக்கு நான் தண்டனை கொடுத்துறேன். 8 நாள் கழிச்சு வந்து என்னை வந்து பார்த்துட்டு போ. ஓடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஈரோடு போயிடுச்சுடா. ஈரோடு எப்படியோ உசுரை காப்பாற்றணும்.
உடல்நிலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். யாரா அப்படி வந்தது? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஓடி போய் நான் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் உடல்நிலையில் எந்த தொந்தரவும் வராது. சரியா? நான் கருப்பசாமி நான் கூட இருக்கேன். அப்படி இருந்தால் போதுமா? அதனால் நான் 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். 3 நாளையிலேயே உனக்கு 3/4 சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் இப்போ அதை தான் கொடுத்துருக்கேன். நீ சொல்லவே வேண்டாம். நான் போய் என் குதிரை உன்னோட இருப்பிடத்தில் போய் இப்போ சுற்றி பார்த்தேன். சிக்கல் எல்லாம் நிறைய இருக்குது. எந்த சிக்கல் இருந்தாலும் நான் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் 3 நாளைக்கு சாப்பிடு. எந்த மருத்துவத்துக்கும் போக வேணாம். நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். 3 நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கூடயே வரம்போ. நீ பார்த்து எந்த ஊரை கூப்பிட சொன்னாலும் சரி, அப்படியே கூப்பிட்டுறேன். சரி, மறுபடி பல்லடம் போயிடுச்சுடா. பல்லடம் ஒரு ஆண் வாரிசு அப்படி கொடுத்துடணும். அதனால் ஆண் வாரிசும் கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அதே போல் கருப்பசாமி வந்து ஒரு வீடு நமக்கு வர வேண்டிய பாகம் நமக்கு எழுதி கொடுக்கணும். அதையும் உனக்கு எழுதி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. அதே போல் நமக்கு குடும்பத்தில் உள்ள சிக்கல் அதையெல்லாம் தீர்த்து கொடுத்து யாரோட சொல்படியும் கேட்காம நம்ம குடும்பம்தான் முக்கியம் அப்படின்னு அவன் திருத்தி கருப்பசாமி உனக்கு கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். 2 நாளைக்கு இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி ஆண் வாரிசுக்கும் ஆடி மாதம் எனக்கு திருவிழாவுக்கு குடும்பத்தோடு எல்லோரும் பால் கூட எடுத்துடணும். நீ எதிர்பார்த்தது போல் ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதத்துக்கு மேலே நீ கேட்டதை அத்தனையும் கொடுத்து பழையபடி உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு நான் கருப்பசாமி உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வீட்டு பிரச்சனைக்கு ஒரு 3 மாதத்தில் ஒரு பிரச்சனை உருவாகும். நீ எதுவுமே பேச வேண்டாம். நான் கருப்பசாமி பிரச்சனையை இழுத்து விட்டு அதே மாதிரி நமக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். கூடவே வரேன் பாப்பா. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் இதில் அரசு அதிகாரி யார்? யாராமான அரசு அதிகாரி? குறி 1, குறி 2. நீ அரசு பஸ்ஸு ஓட்டுநர் டிரைவர் தானே? நான் அதிகாரி தான் சொன்னேன். நீ போய் உட்கார். குறி 1, 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி ஊஞ்சப்பாளையம் போயிடுச்சுடா. ஊஞ்சப்பாளையம் மகன் சொன்னபடி கேட்கல. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்குது. குறி 1. அதே போல் கருப்பசாமி கூட வந்தது எங்கடாமான பெரும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கா? வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. ஒரு 3 வாரம் தொடர்ந்து என்னை வந்து பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை வருவியா? வர மாட்டியா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வரணும். ஒரு 3 வாரம் தொடர்ந்து கூட்டி வருவியா? அவன் வந்துடுவேன். கூட்டுவான். யாரும் நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் கேட்கணும். திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ வீட்டை நீயே மாற்றிக்கலாம். நீ என்கிட்ட வந்து அதுக்கு ஒரு ஐடியா கேட்குற. உனக்கு குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது. உன் கேள்வி அதுதானே? அப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ போய் செய்யு. நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் கேட்க சொல்லியிருக்கேன். குறுக்க பேசக்கூடாதுன்னு. அதனால் குடும்பத்தில் எந்த சிக்கலும் வராது. முதல் சண்டையை நிப்பாட்டணும். சரியா? அதனால் உடல்நிலையும் சரி பண்ணிடலாம். கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒரு 3 வாரத்துக்கு வந்துட்டு போ. கிட்டவா. டக்குன்னு பொடி. இதை கொண்டுட்டு போய் உன்னோட நிலவாசப்படியில் கட்டிடு. என்னையிலேருந்து உன் பிரச்சனை நான் அப்படியே படிப்படியாக ஒரு 3 வாரத்தில் சரி பண்ணி கொடுத்துட்றேன். 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட்டிகிட்டு வா. கூடயே வரம்போ.
என் குதிரை எந்த ஊர் போயிருக்குது? திண்டுக்கல் போயிடுச்சுடா, திண்டுக்கல். என்னடா அந்த இடம் முடியுமா இல்லை முடியாதா? என் வாழ்க்கை எப்படியே போயிடுமா போயிடாதா? அப்படி தானே? அதனால் அந்த இடம் வந்து அவனே வாங்கிடுவான், அவனே வாங்கிடுவான். இந்த மாதத்துக்குள்ளே அவன் வந்து அந்த இடத்துக்கு ஒரு பரிசீலனை பண்ணி அதுக்குண்டான வாய்ப்பு, அங்கே மார்க்கெட் ரேட்டுக்கு உனக்கு நான் விற்று கொடுத்தா போதுமா? போய் காலைல விட்டுவான். அப்படியா? சரி, அதே போல் கருப்பசாமி உனக்கு அதை விற்று கொடுத்துட்றேன். நல்லா தொழிலும் அமைச்சு கொடுத்துட்றேன். 4 பேர்த்து போல் மதிக்கிற மாதிரி கருப்பேன் உருவாக்கியும் கொடுத்துட்றேன். இந்தா அங்கே விற்றுட்டு வந்து இங்கே வாங்கி எப்படியா ஒரு செட்டில் ஆயிடணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். மொதல் விற்று கொடுத்துறேன், அதுக்கப்புறம் இங்கே வாங்குறத பற்றி பேசுவோம். இப்போ இது மட்டும்தான் உத்தரவு, அடுத்த வாரம் வந்து கேட்டுப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தலை. என்னோட குதிரை துருவா எந்த ஊர் போயிடுச்சு? ஆமாம், தஞ்சாவூர் வச்சுப்பா, தஞ்சாவூர். நான் வந்து ஊருக்கு போகலாம்னு தஞ்சாவூர் போகலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன்டா. அதனால் போயிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி தரணும். அப்படியேடா வந்து கேட்டால் மறுபடியும் போய் காலை விட்டுவான். அதனால் கருப்பசாமி நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் அங்கே சிக்கலெல்லாம் 3/4 தீர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன். அதனால் நீ இந்த வாரம் போயிட்டு வரலாம், இந்த வாரம் போயிட்டு வரலாம். உனக்கு பாதுகாப்புக்கு இருந்தால் போதும்ல, போய் காலைல விட்டுவான். இதை கையில் வச்சுக்க. நீ எதிர்பார்த்தது போல் இப்போ அங்கே போயிட்டு வர்றதுக்கு உத்தரவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தொழில் அதே இடத்துல இருக்கலாமா, இல்லை ரூம்பு அதே இடத்துல மாற்றலாமா, இருக்கலாமா, இதுக்கெல்லாம் நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீ அங்கே போயிட்டு வர வரைக்கும் இப்போ பாதுகாப்பு இந்தா, இதை பாங்காக வச்சுக்க. கிட்டவா போய் பார்த்துட்டு வந்துட்டு என்னை வந்து பார், கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் எந்த ஊருப்பா? எப்படிப்பா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுடா, திருப்பூர். எனக்கு வந்து காலில் பிரச்சனை. யாருக்கு காலில் பிரச்சனை? சரிப்பா, நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. அப்படியா? சரிப்பா, நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். ஓடி போய் பார்த்துட்டு வந்ததில் ஆமாம், 3 மாதத்துக்குள்ளே உனக்கு வந்த தடம் தெரியாமல் உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போதும்ல. அதனால் முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே போல் அதை உனக்கு நான் வாங்கி கொடுத்துட்றேன். முதல்ல கேளு. உடல்நிலையை சரி பண்ணுவோம். அதனால் முதல்ல ஆறின மாதிரி கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அப்புறம் மறுபடியும் பழையபடி உருவாயிடுச்சு. அதனால் நான் கருப்பசாமி என்ன பண்ணுறேன், அதை தான் சொன்னேன், எண்ணி 90 நாளில் உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமா? சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி வந்து உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கொடுத்தல் வாங்கலில் இருக்கிற பணம் அது வந்து இன்னொரு 5 மாதம் பொறுமையாக இரு. 5 மாதம் பொறுமையாக இரு. 5 மாதத்துக்குள்ளே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கி கொடுத்துறேன். இப்போ நீ போக சொல்லு, உனக்கு 5 மாதத்துக்கு மேலே தான் உனக்கு உத்தரவு. அதனால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கொடுமுடி வச்சுடா, கொடுமுடி. எப்படியாவது என்னோடய ஆலயத்துக்கு ஒரு கையாகல யாரோ ஒருத்தர் இடம் கொடுக்கணும். இப்போ என்னோடய ஆலயம் வந்து நடுத்தடத்தில் தத்தளிச்சு நிற்கிது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் குதிரையை விட்டுட்டு பார்த்துட்டு வந்தேன். அதனால் நமக்கு வந்து எல்லாமே இடத்த மாற்றணும். அதனால் கருப்பசாமி வர அடுத்த தை வர்றதுக்குள்ளே உனக்கு உன்னோட ஆளுகள்லையே ஒருத்தி அதே ஏரியாவில் உனக்கு வந்து ஒரு இடம் நான் கோயிலுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு அவனோட மனசுக்குள்ளே நான் பூந்து மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து அப்படி அதே இடத்துல உனக்கு நான் நிலநாட்டி கொடுத்தா போதுமாப்பா, போய் காலைல வந்துடுவான். அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் போய் ஓடி போய் பார்த்ததில் மாதத்தில்